ஹாய் காய்ஸ் அன்னியாங்க ஆர்மி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிம்மின் எஃப் ஹிட்லர் பொண்டாட்டி சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்டு தாண்டா. ப்ரீஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மாஸ்ட் டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஜிம்முனுக்கு உங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலான ஒரு கான்வர்சேஷன் போயிருந்திருக்கும். ஃபைனலாக அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். நீங்கள் அதில் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நீங்களும் ஜிம்மின் கூட்டவே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் போய் நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஃபாஸ்ட்டாக ஒரு ட்ரக் வந்திருக்கும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம். சீரியஸாகவே நீங்கள் அங்கே ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி உங்களை சுற்றி எதுவுமே இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆப்போசிட்டில் அந்த ட்ரக்கோட லைட் வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது. வேறு எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஒன்லி ஜிம்மன் மட்டும்தான். நீங்கள் முடங்கிக்கிட்டே தான் நிற்கிறீங்க. நான் வரேன், நானும் அவன்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லும்போது சரியான ஃபாஸ்ட்டாக வரும்போது ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் உங்கள் கையை பிடிச்ச ஒரு பர்சன் இழுக்கிறாங்க. அந்த ட்ரக் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிராஸ் ஆகி போகுது. நீங்கள் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்குறீங்க. நானும் அவன்கிட்ட போகணும், நானும் ஜிம்மின்கிட்டே போயிடணும். வயன் என்னை பாரு வயன். மின்னு தான் உங்கள் ஷோல்டரை பிடிச்சி அப்படியே ஷேக் பண்ணுறான். நீங்கள் இன்னும் அதுலேருந்து வெளியிலே வர மாட்டேங்கிறீங்க. கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன், விட்டுட்டு போயிட்டேன். நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? நானும் உங்ககிட்ட வரணும்ல. வயன் என்னை பாருன்னு சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சீக்ஸு போட்டு அப்படியே பயங்கரமாக டாப் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் இன்னும் ஜிம்மின் கிட்டே போகணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. வயன், உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்க? ஜிம்மின் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்கான் போல இருக்கு. நானும் அவன்கிட்ட போகணும்ல. கைவிடு, நானும் போகிறேன். வெயிட், என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு பண்ணி மறுபடியும் ரோட்டுக்கு போயிட்டு இருக்க? என்ன நடக்குதுங்க? இல்லை மேன், நான் ஜிம்மின் கிட்ட போகணும் மேன். வயன் ஒரு நிமிஷம் நிதானமாக நில்லுன்னு சொல்கிறேன்னா. இல்லை, நான் அவன்கிட்ட போகணும். அவன் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? நான் எப்படி பண்ணியிருப்பேன்? நான் அவன்கிட்ட போகணும்ல. வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி பளிச்சுன்னு ஒரு அறைதான். நீங்கள் அப்படியே சுற்றிக்கிட்டு போயிட்டு அவன் செஸ்ட்லேயே மோதுடுறீங்க. அப்படியே நீங்கள் ஹேங் ஓவர் ஆகுறீங்க. அப்படியே கட் பண்ணால் ஆஃப்டர் 2 டேஸ்க்கு அப்புறம் தான் இப்போது நீங்கள் சியோவில் தான் இருக்கிறீங்க. ஜிம்மனோட வீட்டில் உங்கள் பெட்ரூமில் தான் படுத்துருக்குறீங்க. உங்களை சுற்றி மின்னு, டெய்யுன்னு, ஆலிஸு, அப்பா அம்மா, ஜிம்மனோட அப்பா அம்மா, மெய்ட்ஸு, டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நின்றுட்டுருக்குறாங்க. இப்போது ஜிம்மனோட அப்பா தான், மின் என்ன தான் நடந்துகிட்ருக்கு சொல்கிறியா இல்லையா? நானும் எவ்வளோ நேரம் கேட்டுட்ருக்கேன். என்னாச்சு? அப்பா அது வந்து மின், அப்பா கேட்குறாங்கல்ல, சொல்ல எதனால் இப்படி நடந்துகிட்ருக்கு? கொஞ்ச நாள் நாங்கள் 2 பேருமே ஊரில் இல்லை. என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு புரியலை. ஏண்டா, பெற்றவங்க வெளியில் இருந்தால் பிள்ளைங்க உங்களுக்குள்ளே நடக்கிறத சொல்லவே மாட்டிங்களா? கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம். உயிரே போகுதுடா. எதுக்கு இவ இப்படி இருக்கிறா? என்ன நடக்குது? அது வந்துமா, சொல்ல மாட்டீங்கல்ல? கடைசி வரை உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோங்கிறதே மறந்துருச்சா என்ன? ஆண்டி, சொல்ல ஆலிஸ். நீங்கள் ஏன் எமோஷ்னல் ஆகுறீங்க? கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் இருங்க. அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்ணு முழிச்சிருவாள்ல. அது இல்லை ஆலிஸ், இவங்களை சுற்றி என்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் எதுக்கு இருக்கிறோங்கன்னு எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஏன் வந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டானுங்களா? நாங்களாம் பார்த்து கேட்குற வரைக்கும் அவங்களுக்குள்ளே வச்சு எல்லாத்தையும் புதைச்சிக்கலான்னு முடிவு பண்ணிட்டானுங்களா என்ன? இல்லை ஆண்டி, நீங்கள் இந்த அளவுக்கு எமோஷ்னல் ஆகாதீங்க. வயன் இப்போ கண்ணு முழிச்சிருவா. என்ன ஆலிஸ், 2 நாளாச்சு. ஜெர்மன் போயிருக்கிறாங்க. எதுக்கு ஜெர்மன் வந்தாங்கன்னு தெரியாது. ஜெர்மன்லேருந்து இங்கே எப்படி வந்தாங்கன்னு தெரில. வரும்போது இந்த நிலமையில கொண்டு வராங்கல்ல. எனக்கு ஒன்றுமே புரியல ஆலிஸ். 2 நாளாக கண்ணு முழிக்காமல் கிடக்குறா. ஒன்றும் இல்லை ஆண்டி, அவள் ஓகே தான். டெய்யோன், சொல்ல ஆலிஸ். என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியல. நம்ம வெளியில் போகலாமா? சரி ஆலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெய்யோன் ஆலிஸை கூட்டிக்கிட்டு வெளியில் வரான். ஆலிஸ் உங்களை ஒரு மாதிரி பாவமாக ஏக்கமாக பார்த்துக்கிட்டு போகிறா. ஜிம்மின் அப்பா அம்மா கிடந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. மின்னுக்கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. இப்போ டாக்டர்ஸ் தான், சார் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு மயக்கத்தில் தான் இருக்காங்க, தெளிஞ்சிருவாங்க, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும்தான். இதே தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. 2 டேஸாக இதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. சார், சிலரோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து தானே இருக்கும். அவங்க ரொம்ப வீக்காக இருந்திருக்கிறாங்க. என் மருமக இன்னும் 5 நிமிஷத்தில் கண்ணு முழிச்சாகணும், புரிஞ்சுதா? சார், அவங்க சரியாயிடுவாங்க. அவங்கள சுற்றி இந்த மாதிரி கத்திகிட்டு இருக்க வேணாம், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக விடுங்க, வாங்க வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஜிம்மினோட அப்பா அம்மா வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. அவங்க கூடயே சேர்ந்து உங்கள் அப்பா அம்மாவும் வெளியில் வராங்க. மின்னும் மட்டும்தான் உள்ளே நின்றுட்டுருக்கிறான். அந்த 5 மினிட்ஸும் மின் எங்கேயுமே போகலை, உங்களை மட்டும்தான் பார்த்துட்ருக்கிறான்.
கொஞ்ச நேரத்திலேயே நீங்கள் ஐஸ் அப்படியே மெதுவாக லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் ஐ பால் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகுது. நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கும்போது முன்ன அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு உங்களை தான் வயன் வயன் அப்படிங்கிறான். நீங்கள் ரொம்ப அப்படியே மெதுவாக ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் முன்னாடி மின் மட்டும் தான் நின்றுட்டுருக்குறான். நீங்கள் லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிம்மன் வயன் நீ ஓகேவா? உனக்கு இப்போ ஓகேவா வயன்? நான் பேசுகிறது கேட்குதா? ஜிம்மன் எங்க வயன்? நீங்கள் நல்லாவே ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு முன்ன பார்க்குறீங்க. ரூமுக்குள்ளே வேறு யாருமே இல்லை. ஜிம்மன் எங்க மேன்? அது எனக்கு தெரியும். அவனுக்கு எதுவும் ஆகலை. ஏன் விளையாடுறான் அப்படி என்கிட்ட? ஜிம்மன் எங்க? அது அது வேன் நான் சொல்கிறேன். உனக்கு இப்போ பரவாயில்லையா? நான் டாக்டர் வேணா கூப்பிடட்டா? நீ ஐஸ் ஓப்பன் பண்ணனே என்னை கால் பண்ண சொன்னாங்க. மேன் எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். என்ன அடித்தது நீ தான். ஆனால் நான் மயக்கம் போட்டு விழுந்தது உன் செஸ்டில் இல்லை, என் ஜிம்மனோட செஸ்டில். எனக்கு அவன் ஸ்மெல் நல்லா தெரியும். அவனை வர சொல்லு. அவன் என்கிட்ட விளையாடுறான். அவனுக்கு தெரியும் நான் இந்த அளவுக்கெல்லாம் தாங்க மாட்டேன். வயன் நீ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதோ. அவனை வர சொல்லு மேன். நான் அவன்கிட்ட பேசணும். வயன் உங்கள் அப்பா அம்மா ஆலிஸ்ட இவனெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. நீ முதல்ல அவங்கள்ட்ட பேசு. எனக்கு ஜிம்மன் கிட்ட மட்டும்தான் பேசணும். ஜிம்மனை வர சொல்லு. அவன் அப்படியே திரும்பி டோரை பார்க்குறான். ஜிம்மன் இப்போ தான் உள்ளே என்ட்ராகிறான். ஒரு லாங் ஒயிட் கலர் ஷர்ட்டு, ஒயிட் கலர் பேண்ட் மாதிரி பைஜாம்ஸ் மாதிரி போட்டிருக்கான். அந்த நைட்டு வியர் பண்ணிக்குவாங்கல்ல அந்த மாதிரி. அவன் ஐஸ் எல்லாம் பயங்கரமாக வீங்கியிருக்கு. சீக்ஸ் எல்லாம் செம்ம அப்படியே பன்னு மாதிரி புசு புசுன்னு இருக்குது. உங்களுக்கு புரியுது அவன் அழுதுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அவனை அப்படியே அவங்க ஐஸை திருப்பி பார்க்குறீங்க. அவங்க ஐஸ்லேருந்து சைடாக டியர்ஸ் வந்து விழுகுது. அவன் ஜிம்மனை பார்க்குறான். ஜிம்மன் முன்ன பார்த்துட்டு லைட்டாக சின்னதாக ஒரு நாக் மட்டும் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியில் வரும்போது ஜிம்மனோட ஷோல்டரில் டேப் பண்ணி கொடுத்துட்டு அவன் வெளியில் வரான். வெளியில் வந்து அவன் டோரை லாக் பண்ணிவிட்டு அவன் கீழே போயிடுறான். ஜிம்மன் தான் உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்களும் அவனே தான் பார்த்துட்ருக்குறீங்க. ஜஸ்ட் உங்கள் ஹேண்டை மெதுவாக தூக்குறீங்க. அவங்களால தூக்க முடியல. ஃபுல்லாகவே கட்டு போட்டிருக்கு. பிகாஸ் அந்த டோரெல்லாம் உடச்சிருந்துருப்பீங்க இல்லையா கையாலேயே, அந்த காரோட டோரை. ஸோ நிறைய கிளாஸ் பீசஸ் இருந்தனால உங்கள் ஹேண்டு இப்போ சுத்தமாகவே மூவ் பண்ண முடியாமல் இருக்குது. நீங்கள் அவனே தான் பார்த்துட்டு இருந்துட்டு உங்கள் லிப்ஸை லைட்டாக மூவ் பண்ணுறீங்க. இங்கே வா, இங்கே வான்னு சொன்னேன். அவங்க கிட்ட வந்து உட்காந்து உங்களை தான் பார்த்துட்ருக்கான். என்னாச்சு? அவன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹெட்டை மட்டும் லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டொமக்கில் அவன் ஹெட்டை வச்சு அப்படியே படுத்துக்கிறான். ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறான். நீங்கள் உங்கள் ஹேண்டை மெதுவாக ரைஸ் பண்ணுறீங்க. அவன் உங்கள் கையை அப்படியே பிடிச்சி அவன் செஸ்ட்டு மேலே வச்சுக்கிறான். நீங்களும் அதுக்காக தான் உங்கள் கையை எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. ஜிம்மனோட செஸ்ட் மேலே உங்கள் ஹேண்ட் இருக்குது. அவன் உங்கள் ஸ்டொமக் மேலே ஹெட்டை வச்சு அப்படியே வாலை பார்த்த மாதிரி படுத்துருக்குறான். ஜிம்மனா, ஜிம்மன் சொல்லுடி. உன்கிட்ட ஒன்று சொல்லணுமே. சொல்லு. என்ன பார்த்துட்ருக்குறியா? உன்னை தான் பார்த்துட்ருக்கேன். கொஞ்ச நேரம் ஐஸை க்ளோஸ் பண்ணுறியா? ஏன்? நீ பார்த்தா என்னால் பேசவே முடியல. கொஞ்ச நேரம் ஐஸை க்ளோஸ் பண்ண. பண்ணிட்டேன். சொல்லு. உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்கள் ஐஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க. ஜிம்மனோட ஐஸும் அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஒரு ஹேண்டால் உங்கள் பெட்ஷீட் மேலேருந்து அந்த பிளட் அப்படியே கசிஞ்சு வந்துட்டுருக்கு. உங்களுக்கு ரொம்ப பெயினாகவும் இருக்குது. அதையும் நீங்கள் ஃபீல் பண்ண முடியுது. எதை கேட்குற? முதன்னு என்னோடய கேபின் டோரை வந்து பட்டார்னு ஓப்பன் பண்ணிக்கிட்டு வந்தல, ஞாபகம் இருக்கா?
ம் இருக்கு. அப்போ தானே நீ என்னை ஃபஸ்ட்டாக பார்த்துன்ற ஞாபகம் இருக்கு உனக்கு. ஆனால் நீ என்னை பார்த்தது ஜெர்மனில் தான். நம்மளோட முதல் பார்வை அங்கே தான். முதல் சந்திப்பும் அங்கே தான். இந்த முதல் சந்திப்பில் எல்லாமே மாறிப்போச்சு. அதுக்கப்புறம் நானே உன்னை தேடி வந்தேன். உன்னை பழி வாங்கணும், உன்னை சித்திரவதைப்படுத்தணும். நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் உன்னை நிற்க வச்சு கேள்வி கேட்கணும். அதுக்கு நீ பதில் சொல்ல முடியாமல் திணறி நிற்கணும். உன்னை காயப்படுத்தணும், உன்னை கஷ்டப்படுத்தணும், உன்னை ஏமாற்றணும், உன்னை வருத்தப்படுத்தணும். நான் என்னெல்லாம் அனுபவிச்சனோ அதெல்லாம் உனக்கு கொடுக்கணும். அதுக்காகத்தான் நான் வந்தேன். நான் எல்லாத்தையுமே பண்ணினேன். நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு கொடுத்தேன். ஆனால் இதில் உனக்கு ஒன்று தெரியாத விஷயம் என்ன தெரியுமா? என்னடி, இதெல்லாம் நான் உனக்கு பண்ணுறன்ற பேரில் என்ன நானே காயப்படுத்திக்கிட்டது தான். அவன் ஐஸை ஓப்பன் பண்ணி உங்கள் ஃபேஸை பார்க்குறான், என்னை பார்க்காத. உனக்கு தெரியுமா, இதெல்லாம் நான் உனக்கு மட்டும்தான் கொடுத்தேன்னு நினைக்கிறியா? ஆனால் நீ கஷ்டப்படுறப்போ ஏன் நான் கஷ்டப்பட்டேன்? உன் கண்ணில் நான் டேர்ஸ் பார்த்தப்போ நான் எதுக்கு அழுதேன்? உன்னை நான் ஏமாத்தினப்போ என்னை யாரையும் ஏமாத்தின மாதிரி நான் எதுக்கு ஃபீல் பண்ணேன்? அன்னைக்கு நான் ஃப்ளோரில் விழுந்த அழுதேன் இல்லையா? எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்போ சொன்னி, இதுக்கு நீ என்னை கொன்றிருக்கலாண்டின்னு. அப்போ நான் ஏன் செத்து போன மாதிரி ஃபீல் பண்ணேன்? நான் உன்னை பழி வாங்க வந்தேன்னா நான் அப்படியே போயிருந்துருக்கலாம்ல. நான் ஏன் ஜுமன் உன்னை காதலிக்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிறிய? அவன் டக்குன்னு எழுந்து உங்கள் ஃபேஸை பார்த்துட்ருக்குறான். அவன் எழுந்து உட்காந்துருக்கான். உங்கள் ஹேண்டை இன்னமும் அவன் ஹேண்டோட அப்படியே லைட்டாக மெதுவாக உங்களுக்கு வலிக்காத அளவுக்கு ஹோல்ட் பண்ணியிருக்கான். அவன் அப்படியே ஐஸை வியர்டாக்கிக்கிட்டு உங்கள் ஃபேஸை பார்த்துட்ருக்கான். நீங்கள் இன்னமும் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க. நான் வந்து நோக்க கரெக்டு தான், ஆனால் நான் எடுத்த பாதை தான் தப்பு. நான் உன்னை காதலிச்சு ஏமாத்தணும்னு நான் நினச்சிருக்கக்கூடாது. நான் அப்படி யோசிச்ச பட்சத்தில் நானே உன்னை காதலிக்க ஆரம்பிப்பேன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. எந்த நிமிஷம் நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சேனோ அதுலேருந்து நான் உன்னை ஏமாற்றவே முடியலை. என் மனசார நான் உன் கூடவே இருந்துடணும்னு தான் தோணுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் உயிரை கொடுத்து காதலிக்கிற ஒருத்தனை என்னால் எப்படி ஏமாற்ற முடியும்னு தோணுச்சு. எல்லாத்தையும் முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். எந்த செகண்ட் தெரியுமா, என்னை இப்படியே உன் கூட கூட்டிகிட்டு போயிரு, நான் வாழ்னா உன் கூட தான் வாழணும்னு தோணுச்சு தெரியுமா? ஜிம்மன், சொல்றி, கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஒருத்தன் என்கிட்ட தப்பாக நடந்தாலும் என்ன ஆனாலும் சரி, ஒருத்தன் உன்னை தொட்டுட்டாங்கிறதுக்காக உன்னை விடுவேன் நீ இப்படி யோசிச்ச? நீ எப்போதுமே என் பொண்டாட்டிடி. நான் உன்னை வேறொருத்த பொண்டாட்டியாக இருந்திருந்தாலும் நீ நான் காதலிக்கிற பொண்ணாதாண்டி இருந்திருப்பேன்னு சொன்னப்பார். அப்போவே எனக்கு தெரியும் நான் தோத்துட்டேன்னு. என்னால் அதுக்கு மேலே உன்னை எதுவுமே பண்ண முடியாதுன்னு நான் அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்காகத்தான் உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா நீ என்னை கண்டிப்பாக வெறுத்துருவேன்னு எனக்கு தெரியும். நீ என்னை வெறுக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டு உன்னை நான் பார்க்கவே முடியாது, உன்னை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் இல்லாமல் தான் நான் சைனா வரைக்கும் போனது. ஆனால் நான் யோசிச்சு பார்க்க முடியாத விஷயம் என்ன தெரியுமா, நீ அப்பவும் என்னை காதலிச்சது தான், நீ அப்பவும் என்னை தேடி வந்தது தான். ஆனால் என் மனசுக்குள்ள ஒரு ஓரமா நான் உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு தோணுச்சு. நீ வந்துட மாட்டியா? சரிடி,
எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்னை மன்னிச்சிரு, என்னை ஏற்றுக்க மாட்டியான்னு நீ கேட்டுருவன்ற ஒரு நம்பிக்கையில் உனக்காக நான் 2 வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இதுதான் உண்மை. நீ வந்துடுவ, என்னை எப்படியாச்சும் சமாதானப்படுத்திடுவ, என்னை கூட கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு தான் தோணுச்சு. என் தங்கச்சி வாழ்க்கையை நாசம் பண்ண உன்னை காதலிக்கிறோன்ற குற்ற உணர்ச்சியில் உன் மேலே இருந்த காதலும் எனக்கு வெளியிலேயே வராமல் போயிடுச்சு ஜிம்மன். பாப்பா, எனக்கு தெரியலடா, எனக்கு தெரியல. உன்னை நான் ஏற்றுக்கணும்னு தோன்ற என் மனசுக்கு, என் புத்திக்கு என் வாழ்க்கையை அழிச்சவன் எதுக்கு நம்ம வாழ்க்கைன்னு தான் தோணுச்சு. உன்னை விட்டு தூரமாக போகணுன்னு பார்த்தா நீ கிட்ட வந்துடுற, உன்னை விட்டு விலைக்கு போகணுன்னு பார்த்தா என்னை உன் கைக்குள்ளே பிடிச்சி வச்சுக்கிற, உன்னை விட்டு நான் ஒரே அடியாக போகணுன்னு பார்த்தா என்னை கட்டி பிடிச்சிக்கிற. நீ கடைசி வரைக்கும் என்னால் உன்னை விட்டு போக முடியாத அளவுக்கு நீ பண்ணிட்டல. எனக்கும் நீ இல்லைன்னா வாழ தெரியாது. நான் அந்த நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் திடீர்னு என்னை விட்டு போகிறேன்னு சொல்கிறேன். எதுக்கு இப்படி பண்ணின? என்ன பாரு, என்னால் முடியல. நான் உன்னை ஏமாத்தினதுக்காக உன்கிட்ட நான் சாரி கேட்கணும்னு தோணுது. நான் காதலிக்கிறவனை ஏமாத்தினதுக்காக நான் சாரி கேட்குறதா, இல்லை நான் உன்னை காதலிச்சு ஏமாத்தணும்னு வந்துட்டு உண்மையாகவே காதலிக்க ஆரம்பிச்சேன். இந்த செகண்ட் வரைக்கும் நான் உன்னை காதலிச்சிட்டு இருக்கிறேனே, அதுக்காக நான் உன்கிட்ட அல்லவே சொல்லணுமா? எனக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐஸை மெதுவாக ஓப்பன் பண்ணுறீங்க. அவங்க பக்கத்தில் வந்து உங்கள் டியர்ஸ் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து, நீ எனக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம், நான் எதிர்பார்த்தது இதுதான். நீ ஒன்றை உடச்சி நீ வெளியில் வரணும். நீ என்கிட்ட இப்போ முழுசாக வந்துட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோர்ஹெட்டில் வந்து அட்டாச் பண்ணுறான். நீங்களும் அழுகுறீங்க, அவனும் அழுகுறான். என்ன பண்ணுறதுனே தெரில. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. அவன் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு உங்கள் சீக்ஸ் எல்லாம் வந்து, நீ என்கிட்ட வந்துட்ட தானே சொல்லு, முழுசா எனக்குன்னு எனக்கே வந்துட்ட தானே? நீ என்னை விடவே இல்லையே. நான் ஒன்று கேட்கட்டுமா ஜிம்? சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து கே, நீயே என்ன இந்த அளவுக்கு காதலிக்கிற? அதுக்கு பதில் வேணுமா உனக்கு? எனக்கு வேணும். ஏன் இந்த அளவுக்கு லவ் பண்ணுற? என் மேலே ஏன் உனக்கு கோபம் வரல? உனக்கு ஞாபகம் இருக்காடே, அன்றைக்கி அந்த ரெசார்ட்டில் போயிட்டு நம்ம ஸ்டே பண்ணியிருந்தப்போ ஒரு ஃபோன் பேசிட்டு, ஆக்சுவலி அன்றைக்கும் ஆலிஸ் தான் பேசலான்னு நினைக்கிறேன், என்னை வந்து ஹக் பண்ணல. எந்த சூழ்நிலையிலையும் நீ என்னை வெறுத்துறாத ஜிம்மன், என் கூடவே இருந்துற நீ கேட்டல, ஞாபகம் இருக்கா? எனக்கு அப்போவே தெரியும் உன்னால் நான் இல்லாமல் இருக்க முடியாது. அதான் உன் கூடவே வரணும்னு நான் முடிவு பண்ணேன். அப்புறம் அப்புறம் அழுதல்ல, எல்லாம் உண்மையை சொல்லிட்டு கீழே விழுந்து அப்போ சொன்னேன், என்னை இந்த நிலைமையில் உன் முன்னாடி என்னை உட்கார வச்சு அழ வச்சிட்டல்லடான்னு. அப்போ டிசைட் பண்ணண்டி, நீ ஏன் நினச்சிருந்தா கூட என்னை நீ காயப்படுத்தியிருக்க முடியாது. நீ எந்த அளவுக்கு அப்போ கஷ்டப்பட்டுருந்துருக்கன்னு அப்போ எனக்கு புரிஞ்சுது. அதான் உன்னை தேடி வந்துட்டேன். சரி சொல்லு, சாரி கேட்கட்டுமா? ஐ லவ் யூன்னு சொல்லட்டுமா? அவங்க லிப்ஸில் வந்து கூடவே இருப்பேன்னு சொல்லு.
எது வரைக்கும்? அதான் நீ சொன்னேடி, 4 குழந்தைங்க பெற்று சந்தோஷமா அவங்களுக்கான வாழ்க்கையெல்லாம் அமைச்சு கொடுத்துட்டு ஒரு 80-90 வயசுல 80-90 வயசா? ம் அது வரைக்கும் நான் உன் கூட இருக்கணுமாடா? ம் பத்தாது. பத்தாதா? பத்தாது. 80-90 வயசுல அவன் கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம போகும்போது அப்படியே 2 பேரும் ஒன்றா இங்கேருந்து மேலே போகணும். செத்தாலும் உன் கூடயே வரணும்னு சொல்றியா? ம் ஐ லவ் யூ ஹிட்லர். ஐ லவ் யூ. லவ் யூ ஸோ மச். நீ என் லைஃப்பில் இல்லைன்னா லைஃபுக்கு மீனிங் இல்லாமல் போயிருந்துருக்கும். இப்போவும் நான் உனக்கு ஹிட்லர் தானே? என் செல்ல பொண்டாட்டி என்றைக்குமே எனக்கு ஹிட்லர் தான். என் ஹிட்லர் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் கையெல்லாம் இன்னும் மூவ் பண்ண முடியாது இல்லையா? நீங்கள் பேக் கிஸ் பண்ணிவிட்டு சிரிச்சிட்ருக்குறீங்க. அவங்க கண்ணில் இருக்க அந்த டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஃபோர்ஹெட், உங்கள் ஐஸு, உங்கள் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவ்வளோ கிஸ்ஸஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கான். உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அரௌண்ட் ஒரு ஈவினிங் தான். மறுபடியும் டாக்டர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு செக்கப்லாம் முடிச்சு இப்போ நீங்கள் கொஞ்சம் எழுந்திரிச்சு உட்காருவீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க. முழுசாக உங்களை உடச்சி ஜிமின் மேலே இருக்கிற காதலோட அவனை இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. அவனுக்கு அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபேமிலியும் மொத்தமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. பட் இன்ன வரைக்கும் ஸ்டில் ஜிமினோட அப்பா அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவன் டோட்டலாகவே ஹிடன் பண்ணிட்டான். அதை மட்டும் அவங்கக்கிட்ட சொல்லவே இல்லை. எங்கே சொல்ல போயிட்டு அவங்க ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்கள எதுவும் வெறுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் அவன் அதை மறைச்சிட்டான் ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போ ஃபைனலாக ஒரு ஈவினிங் டைம் தான். எல்லாம் கார்டனில் அப்படியே ரவுண்டாக உட்காந்து ஒரு டோட்டல் ஃபேமிலியுமே டின்னர் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்குறீங்க. உங்கள் பக்கத்தில் ஜிம்மன் தான் உட்காந்துருக்கான். ஒரு பவுலில் சூப் வச்சு உங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடு ஆலிஸ்டெயின் உங்கள் அப்பா அம்மா, ரைட் சைடு மின்னு ஜிம்மனோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டேய், கடைசி வரைக்கும் என்ன தான் நடந்துச்சு? எனக்கு ஏன்டா இந்த ஆக்சிடெண்ட் நடந்துச்சு? அதுவாப்பா, ஒரு சின்னோண்டு பொம்மை குட்டி அது அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்துச்சா? எனக்கு தான் தெரியும்ல, மினியேச்சர்னா ரொம்ப பிடிக்கணும். அது அப்படியே ஓடி போய் எடுக்க போனால் திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அப்பா நீ என்ன படிச்சிருக்க? நான் டிகிரி கிராஜுவேஷன்ப்பா. ஏங்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜிமினோட அப்பாவை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஜிமின் அப்படியே முன்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறான். எவ்வளோ கேவலமாக போய் சொல்கிற? கடைசி வரைக்கும் என்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? அப்பா என்னப்பா, இப்போ தான் ஒயின் நல்லா இருக்கிறாள்ல, எதுக்கு கெட்ட விஷயத்த ஞாபகப்படுத்தணும்? விட்டுருங்களேன். அது இல்லைடா பா. ஜிம்மன், என்ன ஜிம்மன் சொல்லுவீங்களா இல்லையா? அப்பா வேண்டாம், என் லைஃப்பில் அது நடந்ததாகவே இருக்கட்டும். அது யாருக்கும் தெரிய வேண்டாம். என்ன பாப்பா, தெரிய வேண்டாம் தானே யாருக்கும்? நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. உங்கள் தலையிலலாம் கட்டு போட்டிருக்கு இல்லையா? நீங்கள் ரொம்ப பார்க்க அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறீங்க. அவனுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அம்மா சொல்லு ஜிம்மன், எப்போ இதெல்லாம் பிரிக்கிறது? அவள் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதை நான் இப்பயே பிரிச்சுடட்டுமா? டே வேண்டாம்டா. என்னடா 2 நாள் தான் ஆகுது, இன்னொரு 3 days போகட்டும், அப்போ தான் க்யூர் ஆகும். பாருங்களேன் என் பாப்பா எப்படி இருக்கான்னு. என் ஹிட்லர் அழகே போச்சு தெரியுமா? சொல்லுவேன். சரி நீ சாப்பிடு, அவளுக்கு ஊட்டி விட்டது போதும். இல்லை அவள் இன்னும் கொஞ்சம் சாப்பிடட்டும், டேப்லெட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்பூன் அவங்க மவுத் கிட்ட எடுத்துகிட்டு வரா. நீங்கள் அவனே பார்க்குறீங்க. என்னாச்சு? போதும், வேண்டாம், வச்சிருவேன், ஒழுங்கா சாப்பிடு. முடியல, ஒரு மாதிரி இருக்குது, வேண்டாமே, டேப்லெட் போடணும். எனக்கு வேண்டான்னு சொல்கிறேன்னா. அவன் சுற்றி முற்றி பார்த்துட்டு இந்த ஸ்பூனில் எடுத்து அதை காற்று வச்சு ஊதுவாங்க பார்த்தீங்களா லிப்ஸை, அந்த மாதிரி ஊதிட்டுருக்கா. நீங்கள் அவனே பார்த்துக்கிட்ருங்க. சடனாக வந்து உங்கள் லிப்ஸில் ஜிம்மன் என்ன பண்ணுற நீ? இப்போ சாப்பிட எனக்கு போதும்னு சொல்கிறேண்ணே. இப்போ நீ வாங்கலைன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் எல்லோரும் இருக்காங்க, பார்க்கலாம் மாட்டேன், லிப்ஸை வச்செல்லாம் எடுக்க மாட்டேன், வச்சதை எடுக்கவே மாட்டேன், புரிஞ்சுதா? 2 ஸ்பூன் மட்டும் சாப்பிட்றேன் ப்ளீஸ், ரொம்ப கம்பல் பண்ணாத, முடியல. சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறான். மின்னு தான் என்னடா
என்னடா? டேய் என்ன? ஒன்றும் இல்லைடா. எனக்கு கூட லாஸ்ட் வீக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. நீ கூட என்ன பார்க்க வந்திருந்தியே. ஆமாம், பார்க்க தான் வந்திருந்தேன். என்னப்போ அதுக்கு? அப்போ அப்போ என்ன அப்போ? இல்லைடா, எனக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, பார்க்க வந்திருந்தேன். எனக்கு இந்த மாதிரிலாம் ஃபுட்டு ஊட்டி நான் பார்த்ததே இல்லையே. எதை கேட்குறேன்? அதான் இப்போது பச்சக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சுல, அந்த மாதிரிலாம் எனக்கு நீ ஃபுட்டு கொடுத்து நான் பார்க்கவே இல்லை. என்னதான் உயிர் நண்பனாக இருந்தாலும் நானும் இதெல்லாம் எதிர்பார்ப்பேன். என்னது முத்தம் கொடுக்குறதையா? சிச்சி சிச்சி, எனக்கும் ஃபுட்டு ஊட்டுறத கருமம் பிடிச்சான். எதை சொல்கிறான் பாரு. நீங்கள் கிடந்து சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே கட் பண்ணால் உங்கள் அப்பா அம்மா அலிஸ்டெயினெல்லாம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஜிமினோட அப்பா அம்மா அவங்களோட ரூமுக்கு போயாச்சு. மின்னும் அங்கேருந்து கிளம்புறதுக்காக நின்றுட்டுருக்கான். நீங்கள் தான் மெதுவாக நடந்து வந்து கவுச்சில் உட்காந்துக்கிறீங்க. இப்போ ஜிம்மனை மின்னும் பேசிக்கிட்டு வெளியில் வராங்க. நீங்கள் உள்ளே உட்காந்துருக்குறீங்க. ஜிம்மன் ஜிம்மன் சொல்கிறா என்ன? ஏந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையிலேருந்து அந்த பென்ட்ரைவ் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து ஜிம்மன் கையில் கொடுக்குறான். ஜிம்மன் அதை பார்த்துட்டு மின்ன பார்க்குறான். மின் உங்களை திரும்பி பார்த்துட்டு, கடைசி வரைக்கும் இதில் எதுவுமே இல்லைல்ல? ஜிம்மன் சின்ன ஸ்மைலோட உங்களை பார்க்குறா. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்க. நான் கூட ஃபஸ்ட்டு பயந்துட்டேன். ஏனடா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கானே, இது எங்கே போய் முடிய போதுன்னு. அப்புறம்தான் பார்த்தேன், அந்த பென்ட்ரைவில் எதுவுமே இல்லைல்ல. அவன் சின்ன ஸ்மைலோட பார்த்துட்டு இருக்கான். அப்படியே இதை பண்ணினேன். எனக்கு அவள் வேணும், முழுசாக வேணும் அதுக்காக. ஆனால் அதில் இவ்வளோ பெரிய காயம் வரும்னு எதிர்பார்க்கலையா? தோணுச்சு அவளும் கஷ்டப்படுவான்னு. ஆனால் இந்த அளவுக்கு கஷ்டப்படுவான்னு நான் சத்தியமாக யோசிக்கலை. இந்த கஷ்டம் தேவையா ஃபஸ்ட்டு உங்களுக்கு? அதுக்கு 2 பேருமே மனசை விட்டு பேசியிருந்தா போதுமே. கண்டிப்பாக இது பேசினா முடிவுக்கு வந்திருக்காது. அதனால தான் இதை பண்ணேன். ஒரு சில காயத்துக்கு அப்புறம் தான் நிறைய சந்தோஷம் கிடைக்கும். வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி. காயத்துக்கு அப்புறம் தான் காதல் அதிகமாகும். இப்போ எனக்கு அவள் முழுசாக இருக்கா. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நிஜமாவேவா? என்ன அவள் அப்பப்போ வலிக்குதுன்னு சொல்கிறப்போ தான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன். எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு மின் டக்குன்னு போயிட்டு ஜிம்மனை ஹக் பண்ணுறான். ஜிம்மன் அப்படியே சின்ன ஸ்மைலோட ஹக் பண்ணுறான். ஹாப்பியாக இரு. கடைசி வரைக்கும் நீ உன் லவ்வில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பேன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. ஏன்? ஏன்னா நான் பார்த்த பழைய ஜிம்மன் வேற. ஒரு காதலுக்காக இவ்வளோ தூரம் நிற்பானான்னு நினச்சி கூட பார்க்க முடியல என்னால். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உன்னை பார்க்கையில ரொம்ப பெருமையாக இருக்குது என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு. சரி, நானாச்சும் மேரேஜ் லைஃபுக்குள்ளே வந்துட்டேன். நீ என்ன சும்மாவே சுற்றிட்டு திரியிற? ஜிம்மன், இப்போதைக்கு எதுவுமே வேண்டாம். அம்மாடியும் ஒரு லவ் இவ்வளோ விஷயம் பண்ணுமா? எனக்கு இதை பார்க்கவே பயமாக இருக்குது. எனக்கு லவ்வெல்லாம் வேண்டாம். பேசாமல் அம்மா அப்பா கிட்ட சொல்லி அரேஞ்ச் மேரேஜே பண்ணிடலான் இருக்கேன். என் லவ் ஸ்டோரி என்ன உனக்கு பயமாவா இருக்குது? கண்டிப்பாக கிடையாது. ஆனால் என்னை ரொம்ப பாதித்தது உன் லவ் ஸ்டோரி. என் லைஃப்பில் நான் மறக்க முடியாத ஒரு ஸ்டோரி இது. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் நண்பன் அப்படின்ற பட்சத்தில். என்னாச்சு மின்? ஓவராலாக பேசுகிற வர வர எதுவும் பொண்ணு எதுவும் பார்த்துட்டியா என்ன? டேய் சும்மா இருடா. போ. இனிமேல் உன் லவ் அண்ட் ரொமான்ஸ் செக்மெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கிளம்பு. ஒரு குட்டியாக டெடிபியர் ஒன்று கையில் கொடுத்துரு. எனக்கு டெடிபியர் வேணுமா? வாங்கிக்கிட்ட கேட்டு சொல்லட்டா? ஐயோ, அவள் எனக்கு சிஸ்டர் மாதிரி, போடா அப்படின்னு சொல்லிட்டு மின் அங்கேருந்து கிளம்புறான். ஜிம்மன் அந்த பென்ட்ரைவை பார்த்து சிரிச்சுட்டு லாங்காக ஒரு த்ரோ பண்ணுறான். ஜிம்மன் அதை திரும்பி பார்த்துட்டு சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான் மின்னும் ஜிம்மனும். ஸோ ஜிம்மன் உள்ளே வரான். நீங்கள் அவனை பார்த்து க்யூட்டாக சிரிச்சுட்டு உட்காந்துருக்குறீங்க. உங்கள் ஹேரெல்லாம் ஃபேஸ்கிட்ட இருக்குது. லிட்ரலி அதை ஒதுக்குறதுக்குமே உங்களால் முடியாது. ஜிம்மன் அப்படியே பார்த்துட்டு கிட்ட வந்து உங்கள் ஃபேரை எடுத்து அப்படியே டக் பண்ணி விட்டுட்டு ஹேரெல்லாம் போதுமா? டேப்லெட் எல்லாம் போட்டாச்சா? போட்டாச்சு. சரி, தூங்க போகலாமா? போகலாமே அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை கேரி பண்ணுறான். நீங்கள் அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. கொண்டு போய் அவன் அப்படியே பெட்டில் உட்கார வச்சுட்டு உங்கள் லெக்கெல்லாம் எடுத்து நீட்டி விட்டுட்டு உங்களுக்கு பெட்ஷீட்டெல்லாம் கவர் பண்ணி விடுறான். ஜிம்மன், என்னடி
இங்கே வா. என்ன எங்கே படுக்க போகிற? என்னடி புதுசாக கேட்குற? என்ன கௌஷல் எதுவும் போட்டுருவியா நான் இன்னைக்கு? இல்லை, ஹக் பண்ணி தூங்க முடியாது, கையெல்லாம் வலிக்கும், அதான் எங்கே தூங்க போகிறேன்னு கேட்டேன். ஆமாம்ல, இதை நான் யோசிக்கவே இல்லையே. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? நீயே சொல்லு ஹிட்லர், என்ன பண்ணலாம்? என்னால் நீ இல்லாமல் தூங்க முடியாது. சரி, ஜிம்முனுக்கு எப்படி? ஜிம்முனுக்கும் ஹிட்லர் இல்லாமல் தூங்க முடியாது. அப்போ தூங்க வேண்டாம். எத்தனை நாளைக்கு? கை சரியாகிற வரைக்கும். லூஸு, டேப்லெட் போட்டிருக்க, அதுவும் ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டிருக்க பெயின் தெரியாமல் இருக்கிறதுக்காக. நீ கண்டிப்பாக தூங்கி தான் ஆகணும். ஆனால் எனக்கு உன்னை கட்டி பிடிச்சிக்கணுமே, நான் இப்போ என்ன பண்ணட்டும்? கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்கணுமா இல்லை இப்போ கட்டி பிடிக்கணுமா அப்படிங்கிறான். நீங்கள் அவனே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு இப்போ எனக்கு ஒன்றா ஹக் பண்ணணும். சரி, அப்புறமேல ஹக் பண்ண மாதிரியே நான் தூங்கணும். ஆனால் என் கை எதுவும் வலிக்கக்கூடாது. கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபஸ்ட்டு நம்ம கட்டி பிடிச்சிக்கலாம், அப்புறமேல எப்படி கட்டி பிடிச்சிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஓகேவா? சரி, ஓகே. சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ நீ என்ன பண்ணணும்னா, இந்த 2 ஹேண்ட் இருக்குது பார்த்தியா, இதை இப்படியே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனித்தனியாக மூவ் பண்ணி வைக்கிறான். நீங்கள் சிரிச்சிட்டு அவனை பார்த்துக்கிறீங்க. அவன் அப்படியே 2 ஹேண்டிலே இடிக்காத அளவுக்கு உங்களை வந்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி உங்கள் செஸ்ட்டுக்குள்ளே அவன் ஹெட்டை வச்சுக்கிறான். நீங்கள் மெதுவாக ஹேண்டை கொண்டு வந்து அவன் மேலே ஜஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறீங்க. ஏய் பார்த்துடி. ஓகே தான். ஓகேவாடி? பத்தலையே. என்னது? எனக்கு இன்னும் டைட்டாக கட்டி பிடிச்சிக்கணும். இப்போ பத்தலை, இன்னும். இப்போ எனக்கு பத்தலை, இன்னும் வேணும். இப்போ போதும். குட் நைட். இப்படியே தூங்க போறியாடி? உன்னால் தூங்க முடியாது, பரவாயில்ல. எனக்கு இப்படியே நீ கட்டி பிடிச்சிக்கோ, நான் அப்படியே தூங்கிக்கிறேன். கொஞ்சம் நேரம் கழித்து வலிக்க ஆரம்பிச்சிடும்டி. இருக்கட்டும், எழுந்திரி, டேப்லெட் எடுத்து கொடு, பெயினுக்கு மெடிசன் கொடு, அப்புறம் மறுபடியும் கட்டி பிடிச்சிக்கோ. ஐ லவ் யூ டி. இருக்கட்டும் இருக்கட்டும். அப்படிங்கிறான். அப்படி டைட்டாக பிடிச்சி கட்டி பிடிச்சிடுறான். இருக்கமா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். என்ன பண்ணுற? ஐ லவ் யூ. இருக்கட்டும் ஜிம்மன், ஐ லவ் யூ. நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவங்க செஸ்ட் கிட்ட அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு அவன் ஃபேஸ் அப்படியே ஸ்னகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் மெதுவாக அப்படியே டைட் பண்ணிவிட்டு ஹேண்டை அவன் ஹெட்டில் போயிட்டு குட் நைட் அப்படிங்கிறீங்க. அவனு சின்ன ஸ்மைலோடு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறான். ஓகேடா, நம்ம இதோட இந்த பாட்டை முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் நடக்க சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். திஸ் த பை ஃப்ரம் BDS Dream Tech 2.0. டாட்டா, பை, see you, love you all.